ஸ்டைல் பைண்டிங்னா என்ன அப்படின்னா சிமிலர் டு கிளாஸ் பைண்டிங். கிளாஸ் பைண்டிங்னா என்ன தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டைல் பைண்டிங்னா ஒன்றும் இல்லை, அது வந்து டைனமிக்காக ஸ்டைல்ஸை செட் பண்ணுறது தான் வந்து ஸ்டைல் பைண்டிங். டைனமிக்னா என்ன அப்படின்னா டேட்டாஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு யூஸரோட இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லை அவங்களோட டேட்டாஸ்க்கு ஏற்ற மாதிரியோ வேல்யூஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து டைனமிக். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல் எடுத்துப்போம். ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட் இருக்கும். அந்த மார்க் லிஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து ப்ரௌசரில் பார்க்குறோம் அப்படின்னா பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே க்ரீன் கலர்லேயும் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெட் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டேட்டா எப்படி வேணால் மாறலாம். அடுத்த மாதம் பாஸ் ஆனவன் ஃபெயில் ஆகலாம், ஃபெயில் ஆனவன் பாஸ் ஆகலாம். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் டேட்டா கிடையாது, டைனமிக் டேட்டா. ஸோ இந்த மாதிரி டைனமிக் டேட்டாஸ்க்கு வந்து நம்ம ஸ்டைல்ஸை வந்து டைனமிக்காக செட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிஷ்னல் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு டேட்டாக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வேல்யூஸை வந்து அப்டேட் பண்ணணும். இதுதான் ஸ்டைல் பைண்டிங். ஸோ இதை வந்து நம்ம இப்போ தியரட்டிக்கலாக ஸ்டைல் பைண்டிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். நம்ம ப்ராக்டிக்கலாக இதை எப்படி வந்து நம்ம அப்ளிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், இதோட சின்டெக்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். சிங்கிள் ஸ்டைல் பைண்டிங்னா இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ சிங்கிள் ஸ்டைல் பைண்டிங் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டைலை வந்து எப்படி பைண்ட் பண்ணலான்னு. அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா H1 எலமெண்ட் யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்து நான் இப்போ என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா கோட் அப்படின்னு சொல்லி சிங்கிள் வேர்ட் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு வந்து நான் இங்கே வந்து கலர் கொடுக்குறேன். ஸோ கலர் வந்து என்ன எப்படி கொடுக்கறது அப்படின்றது இப்போ எப்படி சிங்கிள் பைண்டிங்கோட சின்டெக்ஸ் பார்ப்போம். ஸ்கொயர் ப்ராக்கெட், அதில் ஸ்டைல், ஓகே, அதே ஸ்டைல் டாட், இப்போ நம்ம இங்கே இதுக்கு என்ன கொடுக்க போகிறோம், டெக்ஸ்ட் கலர். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஓகேவா, ரெட்டுன்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் ரெட்டுன்னு மட்டும் கொடுக்கக்கூடாது, ஸ்ட்ரிங்குள்ளே இன்னொரு ஸ்ட்ரிங்காக தான் நம்ம இதை கொடுக்கணும். ஓகேவா, இது இப்படி தான் வந்து சின்டெக்ஸ். ஸ்டைல் அப்படின்றத நம்ம முன்னாடி கொடுத்துடணும். டாட் இதை ஃபாலோ பண்ணி டாட் கொடுக்கணும். டாட்டை ஃபாலோ பண்ணி என்ன ஸ்டைல் கொடுக்க போகிறோம், பேக்ரவுண்ட் கலராக, ஃபாண்ட் சைஸாக, ஃபாண்ட் வெயிட்டாக, என்ன வேணால் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து கலர் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டைல் பைண்டிங் எப்படின்னு அதுக்கு ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம ப்ரௌசரில் எப்படி இது கலர் வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லோக்கலோஸ் 4200 ரன் பண்ணியிருக்க அப்ளிகேஷன் என்னோட ப்ராஜெக்ட் ஸ்கூல் ஆப். இப்போ இந்த கோட் என்ன இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. ஸோ நம்ம போட்ட அந்த கிளாஸ் வந்து என்ன இருக்குது, இங்கே அப்ளை ஆகிருக்கு. இதுதான் சிங்கிள் பைண்டிங். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷ்னல் வைஸாக எப்படி வந்து பைண்டிங் யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ கண்டிஷ்னல் வைஸாக எப்படி வந்து நம்ம ஸ்டைல் பைண்டிங் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வந்து அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டி போய்க்கிறேன். ப்ராப்பர்ட்டி போயிட்டு ஆஸ் எரர் இருந்தால் எனக்கு அது ரெட் கலரில் காமிக்கணும். ஓகேவா, எரர் இல்லை அப்படின்னா எனக்கு அது க்ரீன் கலரில் காமிக்கணும். ஸோ ஆஸ் எரர் இருந்தால் இங்கே என்ன அப்ளை பண்ணுறோம், ட்ரூன்னு கொடுக்குறோம். ஸோ நான் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஆசர்ன்ற ப்ராப்பர்ட்டியில் ட்ரூ அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். இதை இங்கே நம்ம சேவ் பண்ணிப்போம். இப்போ HTML போயிட்டு இதே மாதிரி H1 டேக் ஒன்று போட்டுக்கிறேன். H1 டேகில் ஆங்குலர் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்டில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்றது ஒன் வே பைண்டிங்கை வந்து பாயிண்ட் பண்ணும். இப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே என்ன கொடுத்துக்கலாம், ஸ்டைல் அப்படின்றத கொடுத்துக்கலாம். அந்த ஸ்டைல்குள்ளே வந்து என்ன நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கலர்னு கொடுத்துப்போம். த சேம்
நம்ம இப்போ டெக்ஸ்ட் கலர் மட்டும் தான் மாற்றுறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்டிஷனல் வைஸாக எப்படி மாற்றுறது அப்படின்னா, இப்போ இங்கே நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இந்த ஸ்டைல் டாட் கலருக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது இல்லையா, இங்கே ஸ்ட்ரிங் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கண்டிஷனல் கொடுக்க போகிறோம். அங்கே என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம், ஆஸ் எரர்னு ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நம்ம ஒரு கொஷின் மார்க் கொடுக்கணும். இதுதான் வந்து சின்டாக்ஸ், எப்படி கண்டிஷனலாக யூஸ் பண்ணுன்றதுக்காக சின்டாக்ஸ். இது என்னோட ப்ராப்பர்ட்டி. இது வந்து ட்ரூவாக ஃபால்ஸான்னு கொடுக்கும். இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஆஸ் எரர் ட்ரூவாக இருந்தால் நம்ம வந்து பூலியனாக யூஸ் பண்ணும்போது ஆஸ் எரர் மட்டும் போட்டாலே அது ட்ரூ அப்படின்றது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து ட்ரூவாக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன், இப்போது இதில் வந்து ரெட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரீன். ஓகே, க்ரீன்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இது வந்து ரெட்டாக, அது வந்து க்ரீன். ஸோ ஒன்ஸ் வந்து இது வந்து ட்ரூவாக இருந்தால் இது ரெட், இது ஃபால்ஸாக இருந்தால் க்ரீன் அப்படின்ற கலர் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை ஆகும். எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்த்துடலாம். வந்து என்ன கொடுத்துருந்தேன், ஆஸ் எரர் வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ ட்ரூவாக இருந்தாங்க, நம்ம அங்கே என்ன போட்டிருந்தோம், ரெட். ஸோ இங்கே என்ன அப்ளை ஆகிருக்கு, ரெட் அப்ளை ஆகிருக்கு. இப்போது அதே ஆஸ் எரர் ப்ராப்பர்ட்டியை நம்ம ஃபால்ஸ் பண்ணி பார்ப்போம் இங்கே என்ன கலர் மாறுதுன்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம ரெட் அந்த அப்ளை இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ இதை ஃபால்ஸ் பண்ணிவிட்டு க்ரீன் அப்ளை ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே காம்போனண்ட்டில் போயிட்டு ட்ரூவை நான் இப்போ ஃபால்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபால்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அங்கே என்னவா மாறி இருக்கணும், க்ரீனாக மாறி இருக்கணும் இந்த சேம் டெக்ஸ்ட். ஸோ மாறி இருக்கான்னு பார்ப்போமா. இப்போ ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா என்னவா மாறி இருக்குது, க்ரீனாக மாறி இருக்குது. எதனால் இது க்ரீனாக மாறி இருக்குது, நம்ம ஆஸ் எரரை என்ன கொடுத்துருக்கோம், ஃபால்ஸுன்னு கொடுத்தனால இது க்ரீனாக மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம டைனமிக்காக கலர்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து ப்ராப்பர்ட்டிலேருந்து ஸ்டைல் பைண்டிங்க்கு வேல்யூஸை அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஒரு காம்போனண்ட்டில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை அசைன் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம ஸ்டைலில் பைண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்து ஆப் டாட் காம்போனண்ட் டாட் டிஎஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹைலைட்டுன்னு கொடுக்குறேன். ஹைலைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இல்லைனா எனி அப்படின்னு சொல்லி டைப் கொடுத்துட்டு, இந்த டைப்பில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆரேஞ்சுன்னு கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ ஆரேஞ்ச் அப்படின்ற ஒரு கலரை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹைலைட் அப்படின்ற டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், ப்ராப்பர்ட்டியில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா h1 அப்படின்ற ஒரு எலிமெண்ட்குள்ளே அதே மாதிரி ஸ்டைல் கொடுத்துட்டு ஸ்டைல் அப்படின்ற அந்த டேக் கொடுத்துட்டு அதில் டாட், அதே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் இங்கே அப்ளை ஆகும். இப்படி தான் வந்து ப்ராப்பர்ட்டியில் வேல்யூ செட் பண்ணிவிட்டு ஸ்டைலில் பைண்ட் பண்ணணும். இப்போ நான் அங்கே என்ன கொடுத்தேன், ஆரேஞ்சுன்னு கொடுத்தேன். ஸோ நான் இங்கே வந்து எந்த டெக்ஸ்ட் இப்போ கொடுக்கல, இப்போ நான் டெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஆங்குலா ஸ்டார்டட் அப்படின்ற டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன கலரில் இருக்கணும், ஆரஞ்சு கலரில் இருக்கணும். ஏன் நான் இங்கே ஹைலைட்டில் என்ன கொடுத்துருக்கேன், ஆரஞ்சுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பார்ப்போமா ஆரஞ்சு கலரில் மாதிரி இருக்கான்னு. ஸோ நான் இதை வந்து இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஆங்குலர் ஸ்டார்டட் என்ன கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டியில் என்ன கொடுத்தோம், ஆரஞ்சு கலர். ஸோ இப்போ வந்து இது ஆரஞ்சு கலராக இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில் டைனமிக் வேல்யூவாக செட் பண்ணலாம், கண்டிஷனை வச்சு வேல்யூ செட் பண்ணலாம், நம்ம கண்ட்ரோலர்லேயே வேல்யூஸை செட் பண்ணி நம்ம ஸ்டைலில் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள் ஸ்டைல்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். மல்டிபிள் ஸ்டைல் பைண்டிங் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து எலிமெண்ட்டை போடுறதுக்கு முன்னாடி டிஎஸில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் அப்படின்னு போட்டுட்டு கீவேர்ட் யூஸ் பண்ணி டைட்டில் ஸ்டைல்ஸ் அப்படின்னு நான் சொல்லி வந்து இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், ஆப்ஜெக்டை அசைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு
கலர், டெக்ஸ்ட்டோட கலர் என்னவா இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ளூன்னு தரேன். நெக்ஸ்ட் என்னது, ப்ளூக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாண்ட் ஸ்டைல். ஃபாண்ட் ஸ்டைல் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபாண்ட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலிக்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த டைட்டில்குள்ளே நான் மல்டிபிள் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து கலர் வந்து ப்ளூ, இன்னொன்று ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இட்டாலிக்னு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இந்த ஸ்டைல்ஸை வந்து நான் சிங்கிளாக அப்ளை பண்ணணும் இதில் என்னோடய எலமெண்ட்டில். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஆங்குலரே வந்து ஒரு கிளாஸ் டைரக்டிவ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த கிளாஸ் டைரக்டிவ் என்ன அப்படின்னா என்ஜி ஸ்டைல் அப்படின்ற ஒரு கிளாஸ் டைரக்டிவை ஆங்குலரே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்ஜி ஸ்டைல் கிளாஸ் டைரக்டிவ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டைல்ஸை ஒன் டைமில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் எலிமெண்ட்ஸ்க்கு. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஒன்லி வந்து அந்த டைட்டில் ஸ்டைல்ஸ் அப்படின்ற அந்த ப்ராப்பர்ட்டியை தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதில் இப்போ என்ன இருக்குது, எத்தனை இருக்குது, 2 ப்ராப்பர்ட்டிஸ், 2 கலர், 2 ஸ்டைல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கலர், இன்னொன்று வந்து ஃபாண்ட் ஸ்டைல். இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆங்குலர் ஸ்டைல் பைண்டிங் அப்படின்னு தரப்போகிறேன். ஸோ இந்த டெக்ஸ்டில் வந்து எனக்கு கலர் வந்து ப்ளூவாகவும் ஸ்டைல் வந்து இட்டாலிக்கும் அப்ளை ஆகிருக்கணும் இந்த டைட்டில் ஸ்டைல்ஸில் கொடுத்த மாதிரி. ஸோ இந்த என்ஜி ஸ்டைல் வந்து என்ன அப்படின்னா ஆங்குலரே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுற ஒரு கிளாஸ் டைரக்டிவ். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க இந்த ப்ராப்பர்ட்டியை எவால்வேட் பண்ணி அதில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணும். இதுதான் வந்து கிளாஸ் டைரக்டிவ். இதுதான் வந்து ஸ்டைல், என்ஜி ஸ்டைல். ஸோ இது எப்படி அப்ளை ஆகிருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் அப்ளை ஆகிருக்கு, ஸ்டைல் வந்து இட்டாலிக் வந்து அப்ளை ஆகிருக்கு. இந்த ஃபாண்ட்டுக்கும் இந்த ஃபாண்ட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது ஒரு மாதிரி ஸ்லைடாக இருக்கும் பாருங்கள். ஸோ வந்து இப்படி தான் வந்து கிளாஸ் பைண்டிங். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.